ஹவுஸ்மேட்ஸ்களால் கதறி அழுத ரம்யா என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க என்ற வீடியோக்கு நம்ம வந்து போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து கதை சொல்லும் டாஸ்க் அப்படின்னு சொல்லி 2 பேரை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஒன்று எப்ஜே, அப்புறம் சபரிநாதன். கடைசியாக இருந்தது இவங்க 2 பேர் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சபரிநாதன் அவர்கள் வந்து சொல்லலை, எப்ஜே அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. எப்ஜே அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஸ்டோரி சொன்னார். அதுக்கடுத்து சபரிநாதன் வந்து சொன்னார், சரி ஓகே சூடோட சூடாக ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாப்புல. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, கேட்டதிலே நீங்கள் கேட்ட ரொம்ப அழகாக இருந்த, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்த ஸ்டோரி எது, அதாவது போர் இல்லாமல் இருந்த ஸ்டோரி எது, அதே போல் ரொம்ப போர் அடித்த ரொம்ப ஒர்த்தே இல்லாத ஸ்டோரி எது அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. 2 பேரை செலக்ட் பண்ணி சொன்னாங்க. ஸோ இந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து திவாகர் அவர்களை தான் வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க. அதே மாதிரி எப்ஜே அவர்களை சொன்னாங்க. அதாவது ஒஸ்டா ஸ்டோரி சொன்னதில் இவங்க 2 பேரும். திவாகரை எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா லென்த்தாக இருந்தது. ஏன்னா அவர் மேலே இருந்த கண்ணோட்டமே அந்த இடத்துல தான் வந்து மாறிச்சு அப்படின்றதையும் சொன்னாங்க. பட் லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லென்த்து. மறுபடியும் நீங்கள் 9th கிளாஸ் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதுவே சொல்லிட்டு இருந்ததுனால அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி திவாகர் அவர்களே காமனான வார்த்தைகளால் சொல்லி இது பண்ணாங்க. அதே போல் எப்ஜேவும் லென்த்து அப்படி ஒரு லென்த்து யாருமே இந்த லென்த்தில் ஸ்டோரி சொன்னதே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரையும் ஒஸ்ட்டாக ஸ்டோரி சொன்னீங்க, இன்ஸ்பைரிங்காக இருந்தது பட் ஒஸ்ட்டாக வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரம்யா அவர்களுடைய பேரையும் ஒரு 4-5 பேர் வந்து சொல்கிறாங்க, ஒஸ்ட்டாக சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ரீசனு, அவங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கும். பட் அவங்க வந்து அந்த காதல் தோல்வி, அதுக்கப்புறம் அவனுக்காக இவங்க பண்ணுறது, இதையே திரும்ப வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக வந்து இருந்தது. ஸோ அது ரொம்ப ஒஸ்ட் கேஸாக வந்துருந்தது. ஸோ அதனால் நாங்கள் ரம்யாவை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து சொன்னாங்க. ஸோ இதனால் ரம்யா அவர்கள் ஒரு கட்டத்தில் கெமியும் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக சொல்கிறாங்க ரம்யாவை. ஸோ ரம்யாவுக்கு டக்குன்னு வந்து ஹிட் ஆகுது. என்னங்க எல்லாருமே இதே வந்து சொல்லிட்டுருக்கீங்க, நான் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துட்றேன். நான் வந்து அதையே திரும்ப சொன்னேன் அப்படின்னா நான் அவ்வளோ லவ் பண்ணேன் அவனை. ஓகே, கதறி அழுதுட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு மாதிரி அழுத மாதிரி நான் அவ்வளோ லவ் பண்ணேன். அதனால தான் நான் மறுபடியும் அவனை பற்றியே சொல்லிகிட்டு இருந்தேன். அவன் என்னுடைய லைஃபுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் மறுபடியும் அவனை பற்றியே நான் பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, சிம்பத்தி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. ஸோ மேபி இருக்கலாம், அதாவது இந்த என்ன பாறைக்குள்ளும் தண்ணி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரம்யாக்குள்ளே இவ்வளோ லவ் இருந்திருக்கு. அந்த லவ்வை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காப்புல அந்த ஆள். ஸோ அதை நான் வந்து மறுபடியும் நான் வெளிப்படுத்துவேன், நான் எவ்வளோ தூரம் லவ் பண்ணேன் அப்படின்றத காட்டணும் அப்படின்றதுக்காகவே இவ்வளோ தூரம் வந்து நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா அவ்வளோ நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை செஞ்சேன்னா அண்டர் தென் பை ஃப்ரம் உதய். நன்றி.